திரு அவதாரனே உமக்கு ஸ்தோத்திரம். மனு உருவாய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றில் ஒன்றானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூவொரு இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் எழுந்தருளி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் செய்கிற தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் கைகளை திடப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பத்தை கிருபையாய் கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது அவரால் ஆகும். விசுவாசமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக நாம் நம்புவதை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. They are the blessed. அந்த ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போகும்படியாக அவர் நம்முடைய கன்மலை, அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய மீட்பர். Trust him all the time. எல்லா நேரத்திலும் அவரை நம்புங்கள், அவர் நன்மை செய்வாரே. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கன்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி, அவரை நோக்கி அமர்ந்திருக்கட்டும். நான் நம்புவது அவரால் வரும், அவரால் கிடைக்கும், அவர் நிச்சயம் கொடுப்பார். என் ஆத்துமா எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். உன்னை சிங்கத்தின் கெபியில் போடுவதாய் இருந்தாலும் நீ கர்த்தரை நம்பு. அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார். அக்கினி சூளையில் உன்னை போட்டாலும் நீ கர்த்தரை நம்பு, அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை தப்புவிப்பார். எஸ், எக்காலத்திலும் அவரை நம்புவோம். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே. என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடு. சேர்ந்து சொல்லுவோமா? எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே. என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். ஆசை உறவிட மாட்டீர், என்னை ஆசை உறவிட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி, உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மால் வரும், நான் நம்புவது உம்மால் நடக்கும். Yes, I believe in you, our God. Yes, my confidence is upon you. Oh, glory Lord. Hallelujah. அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். அவர் கிருபை தலைமுறை தலைமுறையாய் உண்டு.
அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரே, காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே. இந்த நாளில் நாம் காத்திருக்கும் போது அவர் கிருபை அளிப்பார். அந்த கிருபை நம்மை தப்புவிக்கும். அந்த கிருபை நம் தலையை உயர்த்தும். அந்த கிருபை நம்மை வாழ வைக்கும். தக்க சமயத்தில் அவர் உதவி செய்வார். தக்க சமயத்தில் நம் ஜெபங்களை கேட்டவர் நமக்கு நன்மை செய்வார். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். எல்லாரும் சொல்லுவோமா? கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். கிருபை கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். கிருபை ஒரு முறை கூட. கிருபையும் மகிமையும். Yes, we lift up your holy name. சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே, அசைவுற விட மாட்டீ என்னை. அசைவுற. Hallelujah, we praise you Lord. அசைவுற விடமா. ஹல்லேலூயா, என்னை அசைவுற. என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி. எஸ், என் ஆத்துமா ஆத்துமா. Lord, we are waiting in your presence, O God. Mercy on us. எங்கள் மேல் இரக்கமாயிரும். என் ஆத்துமா ஆத்துமா நல்லவர். ஓ நல்லவர் நீ ஆத்துமா. எக்காலமும் நம்புவேன். ஒரு முறை சேர்ந்து சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை நம்புவேன் என்று. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடு. சொல்லுவோமே, எக்காலத்திலும் உம்மை. ஓ இதயத்தை உம்மிடம் அசைவுற விட மாட்டீ என்னை. அசைவுற விட மாட்டீ. அசைவுற விட மாட்டார். அசைவுற விட. சேர்ந்து சொல்லுங்க. அசைவுற விடமா. Oh glory Lord, glory Lord. அசைவுற. Yes Father. Yesu Yesu Raja, Yesu Yesu Nada, Yesu Yesu Deva, Yesu எனக்கெல்லாமே. Yesu Yesu Raja Raja, Yesu Yesu Deva, Yesu
இயேசு நேசதேவா, இயேசு எனக்கெல்லாமே. இயேசு எல்லா தடைகளையும் நீக்குவார். எல்லா தடைகள் எப்படி அது வந்ததோ, பாவத்தினால், சாபத்தினால், சத்துருக்களினால், எந்த விதத்தில் அந்த தடைகள் மனிதர்களால் அவர்கள் தடையை ஏற்படுத்தியிருந்தாலும் இயேசு தடைகளை நீக்குவார், பாவங்களை நீக்குவார், சாபங்களை நீக்குவார். It might be a hindrance which cannot be moved by our own strength, but remember, the God of Almighty will remove the hindrance. மனுஷரால் நம்மால் எடுக்க முடியாத, தள்ள முடியாத, அகற்ற முடியாத அந்த தடைகளை, பாவங்களை, சாபங்களை இயேசு நீக்குவார். இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார். இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு பாவங்கள். ஆண்டவரே, எல்லா பாவ தடைகள் விலகட்டுமே. சேர்ந்து சொல்லுங்க, இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார். இயேசு எந்த நேசரே, இணையற்ற என் இயேசுவே. ஆமென், ஆமென் இயேசு. ஆமென், ஆமென் இயேசு. ஆமென், ஆமென் இயேசு. வாரும் என் இயேசுவே. Amen, amen. Glory to God. Amen, amen. Oh, glory to God. Amen, amen. Yesu. Amen, amen. Yesu. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தரே, praise be the Lord. Hallelujah. இயேசுவே, Hallelujah, amen. நாம் அப்படியே ஆண்டவரை உயர்த்துவோம். ஹalleluya. நமத்தில் உலாவுகிறவர் சொன்னாரா, I will be in the midst of you. நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னார். இருப்பேன் என்று சொன்னார். இருப்பேன் என்று சொன்னவர், இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் நடுவில் இருக்கிறார். நாம் நம்புவோம். வேதம் சொல்லுகிறது, 2 பேராகிலும் ஒருமனப்படுகின்ற போது, நாம் ஒருமனப்படுகின்ற இந்த வேளையில், நாம் உபவாசிக்கிற இந்த வேளையில், நம் உடலை வருத்தி உபவாசிக்கிற இந்த வேளையில் அது வீண் போவதில்லை. அது வீண் போவதில்லை. வேதம் சொல்லுங்க, உன் பிரயாசம் வீண் போகாது.
உன் பிரயாசம் வீண் போகாது. ஓ, நிச்சயமாய் உன் பிரயாசம் வீண் போகாதே. கிறிஸ்துவுக்குள்ளி படுகிற பிரயாசம் வீண் போகாது. நித்தமும் உன்னை நடத்துகிறவர் உன்னை நடத்துவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. ஓ இமேஜ், thank you Lord. நன்றி இயேசுவே. சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது அந்த சங்கிலிகளை தேவன் உடைத்தார். The chains which has been locked by the sergeant, சிறையில சார்ஜென்டால, அந்த அதிகாரியால அவர்களுடைய சங்கிலி பூட்டப்பட்டது. It was locked. தொழு மரத்திலே மாட்டி பூட்டப்பட்டது. கால்களும் கைகளும் it was binded with the chains. இன்னும் அங்க எங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சிறைக்குள்ள இருக்கிறாங்க. சிறையே கொடுமை. அந்த கொடுமையில இன்னொரு கொடுமை என்னன்னா அவங்க கைகளும் கால்களும் லாக் பண்ணப்பட்டிருக்குது. சிறையே சுதந்திரம் இல்லாத நிலை. இதுல இன்னும் ஒரு வேதனை என்னவென்றால் அவர்கள் கால்கள் எல்லாம் செயின் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. Do you think it is possible to praise and worship the Lord at the time? அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் சாத்தியமாகுமா? அதுவும் அந்த ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரம். இவர்கள் மாட்டப்பட்டிருந்தாங்கன்னா அடித்த அடி, அவங்களுக்கு வாங்கின அடிகள், இதெல்லாம் அவங்கள மொத்தமாக களைப்பாக்கி அவங்கள தூங்க வச்சிரும். ஆனால் அவங்க அந்த வேதனையில், அந்த காயத்தில், அந்த வலியில் அழணும், இல்லை கர்த்தரை பார்த்து முறையிடணும். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்க? நாங்கள் உங்கள் ஊழியத்தை தானே செய்கிறோம், நாங்கள் உங்களை பற்றி தானே ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வழக்காடாமல், முறுமுறுக்காமல், வாக்குவாதம் பண்ணாமல், முறையிடாமல், கோபத்தில் கேட்காம அல்லது சோர்ந்து போகாமல், பட் வாட் தே டிட், அவர்கள் என்ன செய்தார்கள்? சங்கிலி போட்டு கட்டியிருந்த நேரத்தில், சிறைக்குள்ள நேரத்தில் அவங்க செய்தது தான் it is really touched the Lord's heart. அதுதான் கடவுளின் இருதயத்தை தொட்டது. அதனால தான் பாருங்க, அந்த சிறையினுடைய அஸ்திபாரமே அசைந்தது. Beloved, are you in the same situation? நீங்க இன்னைக்கு இதே சூழ்நிலை இருக்கீங்களா? உங்க லைஃப் கட்டப்பட்டிருக்கிறதா? சந்தோஷம் கட்டப்பட்டிருக்கிறதா? மகிழ்ச்சி கட்டப்பட்டிருக்கிறதா? சமாதானம் கட்டப்பட்டிருக்கிறதா? உன் ஆசீர்வாதம் கட்டப்பட்டிருக்கிறதா? எதையுமே அனுபவிக்க முடியாம, எதையுமே நான் பெற்று உயர்வு அடைய முடியாம, இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ள, ஒரு பிரிசனுக்குள்ள, ஒரு சிறைக்குள்ள நீ காணப்படுகிறாயா? இந்த நேரத்துல தான் கடவுளின் பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, முறுமுறுக்காம, வழக்காடாம அவங்க செய்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும். இப்படிப்பட்ட நெருக்கத்துக்கு நேரத்துல தான் தேவனை உயர்த்தணும். This is the key to come out from the fire. This is the key to come out from the prison. இதுதான் சாவிங்க, இதுதான் திறவுகோல். நீ துதித்து ஜெபம் பண்ணினா, இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த கடுமையான நேரத்தில், இந்த உளவியல் பாதிப்பு உண்டாகிற நேரத்தில் நீ தேவனை இப்படி துதித்து ஜெபம் பண்ணினா, இதுதான் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான அற்புதமான வழி. A wonderful secret is that. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா மகிமை, எல்லா கணம், எஸ், அசைவாடும், அசைவாடும். ஆண்டவர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும். ஒரு பறவையானது அந்த முட்டைகள் மேல் அசைவாடினால், அடை காப்பதுன்னு சொல்லுவோம். அந்த முட்டைகள் மேல் அசைவாடுகின்ற போது அந்த முட்டை சூடாக்கப்படுகிறது, அனல் மூட்டப்படுகிறது. அது தன் சட்டைகளை விரித்து அந்த முட்டைகள் மேல அமர்ந்து அதை அடைகாக்கிறது, அதன் மேல் அசைவாடுதுன்னு அர்த்தம். அந்த அந்த முட்டைகள் மேல் அசைவாடும் போது, ரிமெம்பர், a new thing happens. அந்த முட்டைகள் அனல் மூட்டப்பட்டு என்ன நடக்குதா,
ஒரு புதிய ஜீவனை வெளியே கொண்டு வருகிறது. A new life comes from the eggs. ஒரு புதிய ஜீவன் வெளியே வருகிறது. அசைவாடின போது அந்த முட்டை அனல் காக்கப்பட்டு அந்த கூடுகளை உடைத்து கொண்டு அந்த புதிய ஜீவன் வெளியே வருவது போல கடவுள் நம்மேல் இந்த வேளையில் அசைவாடும் போது, ஆவியானவர் அசைவாடும் போது, தேவன் அசைவாடும் போது இந்த கூடுகள் உடையும். இந்த கூடுகள் எல்லாம் உடைந்து, கட்டுகள் எல்லாம் உடைந்து, a new miracle will take place. ஒரு புதிய அற்புதம் உனக்கு உண்டாகும். ஒரு புதிய அதிசயம் உனக்கு உண்டாகும். கர்த்தர் அதை செய்வார். நம்பிக்கையோடு செல்வோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடும். பவுலும் சீலாவும் துதித்த போது, பாடின போது கட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. இன்றைக்கு நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் கட்டுகள் உடையட்டும், எங்கள் தேசத்தின் சிறையிருப்பு மாறட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். எங்கள் தேவன் எல்லாம் மாற்றும் சக்தி உடையவர், சகல அதிகாரம் உடையவர். Let a miracle take place. Let a miracle take place. Let a miracle take place right now. மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும், எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும். Let a change happens in our life, O Lord. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் மேலே please, please my Lord, எங்கள் மேலே தயவு செய்து, தயவு செய்து எங்கள் மேலே, எங்கள் சபை மேல, எங்கள் குடும்பம் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல, எங்கள் கணவன் மனைவி மேல, எங்கள் வீட்டார் மேல, செங்கடல் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசை. Yes, we pray in the name of Jesus. எங்கள் தடைகள் மேல் எது தடையோ அந்த தடை மேல் அசைவாடுங்க. அந்த தடை மேல எங்கள் தடை மேல் அசைவாடுமே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. இதலபோ ஷகலத ரபனந்தியா நிகா சகல துரந்த ரபோனானா ராதா ரபோலாந்தியா ரிபோனந்தரபோ ஷகலந்தியா நந்தர ரிபோலந்தரபோ. அசைவாடு எங்கள் மேலே அசைவாடுமே. 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 உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தவர். செத்த நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே.
எழும்ப கூடாதபடி, நன்மை பெறக்கூடாதபடி கதறி அழுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஒரு புதிய நன்மை உண்டாகும்படி, ஆண்டவரே உமக்குள் எழும்பும்படி, உண்மையில் வைத்த விசுவாசம் வளரும்படி அற்புதம் நடக்கட்டும் ராஜா. நன்மை செய்க ஆண்டவரே, நன்மை செய்வீராக. உலர்ந்த எலும்புகளுக்கே உயிர் கொடுப்பீர் என்றால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவாய் கொடுப்பீர், குற்றுயிராய் இருப்பவருக்கு எவ்வளவாய் கொடுப்பீர். இன்றைக்கு நீர் மனம் இறங்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைமைகள் மாறட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை நிலைமைகள் மாறட்டும். இயேசுவே, இதய வேண்டுதலை கேட்பவரே, ஏக்கங்களை அறிந்தவரே, மனம் இறங்குவீராக, அசைவாடுவீராக, அனல் மூட்டுவீராக, நன்மை செய்வீராக. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்திரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது எங்கள் மேலே தனதரபோல சதரபனத விசிகலதரபலந்தரபுனாத்யா ரபலதரபல விவோ சிகலதரபலந்தரபு. எங்கள் மேலே, இந்த சபை மேல, இந்த ஊழியத்தின் மேல, எங்க தேசத்தின் மேல, எங்கள் பட்டணங்களின் மேல, எங்கள் நாட்டின் மேல, எங்கள் இந்திய நாட்டின் மேல இந்த நாளிலே அசைவாடுவீராக. எல்லா தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா சாத்தானினுடைய சங்கிலிகள், பில்லி சூனிய மந்த செய்வனியின் சங்கிலிகள், அடிமைப்படுத்துகிற போதைகளுக்கு, விக்கிரங்களுக்கு, விச்சாரங்களுக்கு, பொய் பித்தலாட்டங்களுக்கு அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமை கட்டுகள், சங்கிலிகள் உடைவதாக. சாபத்தின் சங்கிலிகள் உடைவதாக, பாவ சங்கிலிகள் உடைவதாக. எங்கள் நடுவில் அசைவாடுகிறவா. ஓ க்ளோரபஹனா தி கபோ சதரதரதனா. உன்மேல் மனதுருகிற கர்த்தர். The Lord says, I have a compassion upon you. உன்மேல் நான் மனதுருகிறேன். The Lord of compassion, the Lord of mercy. உன்னை இழக்க எனக்கு மனதில்லை, உன்னை கைவிட எனக்கு மனதில்லை. என்னுடைய இரக்கம் உன்னை தேடுகிறது, என் கிருபை உன்னை தேடுகிறது. என் இரக்கமும் மனதுருக்கமும் உன்னை காப்பாற்றுவே. உந்தன் பரிசுத்தத்தை பார்க்கும்போது, உந்தன் சௌந்தரியத்தை நோக்கும் போது, என்னை சுற்றிய எல்லாம் ஒளியில் நிழலாகுமே. உந்தன் அன்பை நான் பார்க்கும்போது, உந்தன் அன்பை ருசிக்கும் போது, என்னை சுற்றிய எல்லாம்
ஒளியில் நீழலாகுதே. ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் ஆராதிப்பதே. ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் ஆராதிப்பதே. I worship you, I worship you, the reason I live is to worship you. I worship you, I worship you, the reason I live is to worship you. உடைய பரிசுத்தத்தை நான் பார்க்கிறேன். எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை எங்களுக்காய் துறந்து இந்த பூமியில் வந்தவர் இன்றைக்கு எங்களுக்காக எதையும் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறவர். நீர் சொன்னதை செய்து முடிப்பீர், எங்களுக்கு சொல்லாததையும் செய்து கொடுப்பீர். ஏனென்றால் வாக்கு தத்தங்களில் நீர் உண்மையுள்ளவர். மனம் மாற நீர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நீர் மனிதன் அல்ல. You are a faithful God. You are God of honest. நீர் உண்மையுள்ள தெய்வம். காலம் மாறும், மனிதன் மாறுவான், கர்த்தர் மாறாதவர். ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் ஆராதனை செய்வது மட்டும். என் வாழ்வின் நோக்கம் ஆராதிப்பு. நல்லாவிலே நிறைந்து பரிசுத்த பலத்தோடு அவர் ஆராதி. இட்ஸ் டைம். கர்த்தரின் வேலை வந்தது. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. சீயோனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்தது. இன்னும் ஒரு வருடம் பார்ப்போம் என்று இறங்குகிற தெய்வம் அந்த மரத்தை வெட்டாதபடி மனம் இறங்கி நன்மை செய்கிறார். I will do more things to you. இன்னும் நிறைய காரியம் உனக்கு செய்றேன். இனியாயிலும் கனி கொடு, இனியாயிலும் சாட்சியாய் நில், இனியாயிலும் உண்மையாயிரு என்று தேவன் சொல்லுகிறாரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் நம் மத்தியில் உலாவுகிறதை உன் தரிசன கண்களால் கண்டு ஆணிகள் கட்டாவப்பட்ட கரத்தை உனக்கு நேரா நீட்டி இருக்கிறார். ஆணிகள் கட்டாவப்பட்ட கரம் உனக்கு நேரா நீட்டப்பட்டிருக்கிறது. உன் கரத்தை நீட்டி பற்றிக்கொள். எஸ்,
தயை செய்யும் தெய்வம், தயை செய்யும் கர்த்தர், தயை செய்கிறவராயிருக்கிறார். கொந்தளிக்கிற காற்றையோ கடலையோ காக்க வேண்டாம், அதை நீ பார்க்க வேண்டாம். கொந்தளிப்பின் மேல் நடக்கிறவரை நீ பார்த்தால் போதும். Good times with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Hallelujah. They were pressing Him. Hallelujah. They were pressing Him. என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை let us lift up your hands. Hallelujah. They were pressed. You are here, oh my God. Hallelujah. They were pressing Him. என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. Hallelujah. They were, come on, sing it again. நல்லா இன்னொரு முறை கூட. Hallelujah. They were pressing Him. Hallelujah. They were pressing Him. இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. Hallelujah. They were pressing Him. இயேசுவே ஆண்டவா. தங்களுடைய சக்திகளையும் தங்களுடைய விக்கிரகத்தின் வல்லமைகளையும் பயன்படுத்தி நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று சொன்னவர்கள் வெட்கி நாணும்படி செய்து, இயேசுவே ஆண்டவர் என்றும் தேவன் தன் ஜனங்கள் மேல் இரக்கம் உடையவராய் இருக்கிறார் என்றும் அவர் தன் ஜனங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகம் என்பதை ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறவர் என்பதை உணரும்படியா தேவன் நம் நடுவில் உலாவுகிற தெய்வமே. Yes, I am the Lord God Yahweh. நானே யாவே என்கிற கர்த்தர்.
இந்த சராசரங்களை உருவாக்கினவர். என்னுடைய சொல்லால் ஆகும், என்னுடைய சொல்லால் ஆகும். அவருடைய ஒரே சொல் காரியத்தை மாற்றுமே. அவருடைய ஒரே வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றுமே. Let the word right now come from the heaven. இப்பொழுதே பரலோகத்திலிருந்து வார்த்தை புறப்படுவதாக. இயேசுவே ஆண்டவா, இயேசுவே ஜீசஸ். இஷாதவா மரணத்து நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கு. எஸ் எஸ் தேவ பிரசன்னத்தினா. எஸ் லார்ட். மரணத்தினின்றும் உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ரட்சகர். அந்த இயேசுவே ரட்சகர். அந்த இயேசுவே ரட்சகர். நல்ல கைகளை தட்டி hallelujah 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 hallelujah. Thank you Lord. இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொஞ்ச நேரம் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் உம்மை மகிழ்ந்து ஆராதிக்க, உம்முடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்து எங்கள் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நாங்கள் நம்புவது உம்மாலாகும். உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக, இந்த துதி ஆராதனைகளுக்காக, இந்த உபவாசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை இதுவரை நடத்தினீர், இனியும் எங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதி. கணம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.